ஜோதிட அடிப்படையில் சொல்லக்கூடிய 12 ராசிகளில் 6வது ராசியாக வரக்கூடியதாங்க இந்த கன்னி ராசி. கன்னி ராசி ஆளக்கூடிய கிரகன் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். இயற்கையிலேயே சிறந்த அறிவாற்றல், பல கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் திரும்ப கொண்டு கொடுங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்க இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றினாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அப்படி எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கோவில் செல்லக்கூடிய ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோவில் விளங்குதுங்க. இந்த கோவிலுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது புதன் பகவானுடைய நல்லொருள் உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமையானா பச்சை நிற ஆடைகள் அணிஞ்சு வர்றது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தினு சொல்லலாம். விசேஷ தினங்கள் சொல்லக்கூடிய நாட்களில், பண்டிகை நாட்களில் உங்கள் தாய் மாமன் கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்கிறது எந்த விதமான கிரக தோஷம் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு வளர்புறை புதன்கிழமை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாள் தாயாருக்கும் நீங்க பச்சை நிற ஆடை சாத்தி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அன்னதானம் செய்கிறது நல்லது. இதனால் கன்னி ராசி அன்புகள் எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கள் கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கன்னா, ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த விஷயத்துலையுமே ஒரு நிலையாக முடிவெடுக்க முடியாமல் குழம்பிருப்பீங்க. எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அதிகப்படியான குழப்பங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இனி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்படி தான் செயல்படணுங்கிற ஒரு திட்டத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திடமான சிந்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் செயல்பட முடியாமல் தவிச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஏன்னா வாழ்க்கை துணை உங்களுடைய நிலையை அறிஞ்சு செயல்படுறதால குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமையன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி அன்பர்களுக்கு சர்ப்ப கிரகங்கிறது நீங்கள் கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கிறதால எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத பயத்தை விட்டுட்டாலே போதும். இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்னு எதுவாக இருந்தாலுமே இந்த நேரம் சாதகம் தாங்க. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு இந்த நேரம் ஏற்படலாம். கொஞ்சமாக அசதி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் ஒரு கடை நிலையில் இருக்கக்கூடிய கூட இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரங்களா இந்த வாரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த நேரத்தில் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகளோட உடல்நிலையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் காய்ச்சல் மாதிரியான பாதிப்பு, உடல் அசதி மாதிரியான பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு தேக அழகு பொலிவுறும், அதாவது தேஜஸோடு இருப்பீங்க. உங்களை பார்க்குறப்போ ஒரு வசீகரங்கிறது தென்படுங்க. உங்களுடைய பேச்சிலையும் ஒரு அழகுங்கிறது இருக்கும். ஒரு தனித்தன்மையோடு நீங்கள் வெளிப்பட போகிறீங்க. எந்த விஷயத்துலையும் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகம் தான். கவலையே படாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப கலகலப்பாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் மன ரீதியாக ஏற்பட்ட அந்த பாதிப்பு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தினமுமே இந்த நேரம் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செய்ய பாருங்கள். இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். ராசிநாதன் புதன் சூரியனோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் 8ல் மறைஞ்சிருந்தாலுமே சூரியனோட இணைஞ்சு யோகத்தை தரக்கூடிய இந்த நிலையில் நிறைய சிக்கலான விஷயம் இருந்தாலுமே நீங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுக்கான வெற்றி பெறுவீங்க. இப்படி செஞ்சால் வெற்றிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக உணர போகிறீங்கன்னு சொல்லலாம். கூடவே குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறதால உங்கள் எண்ணம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 6ஆம் இடத்துல ராகவும் சனியும் அணிஞ்சிருக்கிறதால பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது.
மாதிரியான வாய்ப்பு, குழந்தை பேருக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு உண்டுங்க. சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு இந்த நேரம் சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதால கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் கிடைக்குங்க. அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறிய சாந்தத்தில் கேது இருக்கிறதால மறைமுகமாக கொஞ்சம் செலவு இருக்குங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் மருத்துவ செலவு கொஞ்சம் வந்து போகும். தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் பாதிப்படுத்திருக்கிறதால உஷ்ண வியாதிகள் தொந்தரவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. தேவையில்லாத பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு அலைச்சலை மட்டும்தான் ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை தவிர்க்க பாருங்கள். நேரத்துக்கு வேலைக்கு சாப்பிட்றதும் தூங்குறதும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், மனநிலையில இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரங்களாக தான் இந்த வார காலகட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் பெண்கள் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்றவர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கூட பிறந்தவங்க நண்பர்கள் எல்லாருமே இந்த நேரம் பக்கபலமாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாமல் நிறைய விஷயங்கள் தடைபட்டு வந்திருக்கும். அதுவுமே இந்த குலதெய்வ பிரார்த்தனை எல்லாமே தடைபட்டு வந்திருக்கும். அதுவுமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசியை சனி பார்க்கறதால இந்த மன அழுத்தம் மனசில் கலக்கங்கிறது அப்பப்போ வந்து போகலாம். முடிஞ்ச வரைக்குமே மனசை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க. யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. ஞாபக சக்திங்கிறது இயல்புலேயே பிறப்புலேயே அதிகம் கொண்டவங்க இந்த கன்னிராசிக்காரங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் ஏதோ ஞாபக சக்தி குறைஞ்ச மாதிரி அடிக்கடி மறதி மாதிரியான பிரச்சனை இருக்கும். ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன சங்கடம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களுடைய பரம்பரை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த முன்னோர் சம்மந்தப்பட்ட வியாதின்னு சொல்லக்கூடிய இந்த கைகால் வலி, சுகர், ப்ரெஷர் மாதிரியான பிரச்சனை இந்த நேரம் கொஞ்சம் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் கன்னி ராசி அன்புகள் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப வேகமாக இருப்பீங்க. பழைய பாக்கி வசூலாகும், தட தாமதம் நீங்கும், போட்டி சமாளித்து திறமை வெளிப்படுத்திருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாட்டம் தான். ஆனால் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடைய வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பயணம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யோசித்து செஞ்சீங்கன்னா எல்லாமே சாதகமான பலனாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொடுத்த கடன் எல்லாமே திரும்பி வாங்குவீங்க. வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க. கவனமாக பேசிக்கிறது நல்லது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் இந்த விஷயத்தை மட்டும் செயல்படுத்த பாருங்க. முக்கியமாக குடும்ப விஷயத்தை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். மற்றவங்க விவகாரங்களை நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பேசிக்கிறது வேண்டாம். இதை மட்டும் செய்ய பாருங்கள். முயற்சி நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும். தட தாமதம் நீங்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப கவனமாக படிக்கிறது நல்லது. மற்ற விஷயத்தில் நீங்கள் இந்த நேரம் ஈடுபட வேண்டாம். படிப்பில் முழு கவனம் இருந்துட்டாலும் உங்களால் விரைவில் நல்ல மாற்றத்தை நீங்கள் எட்டக்கூடிய நிலைமைன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் விடவங்களுக்கு சிலர் தொழில் விஷயமா வெளியூர் பயணம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. தொடர்ந்து இந்த நேரம் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வருமானம் சீராக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அதிக சிரமம் எடுத்துக்க வேண்டாம். அதே சமயம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் நல்லா ஒரு முறை படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்திட பாருங்கள். புதிய ஒப்பந்த விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்த பாருங்கள். பணப்புழக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் செய்கிற செயல் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்கிறீங்கன்னா நினச்சது நடக்குங்க. அரசியல் துறை, அரசு பணித்துறை, இந்த நிர்வாகத்துறை, மருத்துவத்துறை, ரசாயனத்துறை, பேச்சு மூலதனமாக கொண்டு செய்யக்கூடியவங்க, விஞ்ஞானத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு சாதகம் தான். உத்திரம் 1, 2 பாதகத்தை உடையவங்களுக்கு இந்த வீடு, நிலம், இந்த வீட்டு மனை மாதிரியான சொத்தமைப்பு, வாகனம் மாதிரியான சொத்தமைப்பு எல்லாமே இந்த நேரம் ஆதாயமே கிடைக்கும். மாணவர்களுக்கு உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் எண்ணெய் ஈடேறுங்க. சமுதாய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல பணியை செய்ய போகிறீங்க. இது நல்ல பாராட்டு குவிக்க போகிறீங்க. வெளியூர், வெளிநாடு மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். இதை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த பரிகார முறைகளை ஒன்றுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது தான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய நேரம். நண்பர்களுமே இந்த நேரம் தேடி வருவாங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் எல்லாமே சாதகம் தாங்க. ஒரு 2 விஷயம் கவனமாக எடுத்துக்கோங்க. உடல்நிலையில் கவனமாக எடுத்துக்கோங்க. மற்றவங்க விவகாரங்களை தலையிட வேண்டாம். குடும்ப வாழ்க்கையிலுமே மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்பட வேண்டாம். கொஞ்சம் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்துட்டாலே போதும், உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தன்னம்பிக்கை திறமை அதிகரிக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு பெருவாரிய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.